ஹாய் குட் மார்னிங். இன்றைக்கி காலையில் எழுந்திரிச்சதும் ஃபஸ்ட்டு காஃபி தான் போட்டேன். டீ போடலை இன்றைக்கி. டீ போடுறதுக்கு கொஞ்சம் லேட் ஆயிரும் டீ கொதிக்கிறதுக்கு. அதனால் காஃபி ஈஸியாக போட்டுடலாம் அப்படின்னு காஃபி போட்டதுக்கப்புறம் இன்றைக்கி தினை அரிசி இருந்துச்சு. அதை வச்சு உப்புமா பண்ணலாம் அப்படின்னு குக்கர்லேயே பண்ணிடலாம் அப்படின்னு தினை உப்புமா இல்லைன்னா தினை புலாவ் ஏதாவது ஒரு பேர் வச்சுக்கலாம் இதுக்கு. இன்றைக்கி நான் தினை வந்து ஒரு டம்ளர் எடுத்துக்கிட்டேன். ஒரு பெரிய டம்ளரில் எடுத்து 15 நிமிஷம் ஊற வச்சுக்கிட்டேன். ஊற வச்சதுக்கப்புறமா கேரட், பீன்ஸ், அதுக்கப்புறம் பச்சை பட்டாணி எல்லாமே எடுத்துக்கிட்டேன். எல்லாத்தையும் கட் பண்ணி எடுத்ததுக்கப்புறமா பெரிய வெங்காயம், இஞ்சி பூண்டு எல்லாமே தட்டி வச்சுக்கிட்டேன். இஞ்சி பூண்டு நம்ம பேஸ்ட் மாதிரி அரைச்சி யூஸ் பண்ணுறதுக்கு பதிலாக இந்த மாதிரி இஞ்சி பூண்டு தட்டி எடுத்துக்கலாம். அதோடய ஃப்ளேவர் டேஸ்ட் வந்து நல்லாயிருக்கும். அதுக்கப்புறமா பச்சை பட்டாணி, கேரட், பீன்ஸ் எல்லாமே போட்டு குக்கரில் வதக்குனதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு, பச்சை மிளகா நான் 1 மட்டும் எடுத்துக்கிட்டேன். காரம் ரொம்ப வேணாம், ஏன்னா தம்பியும் சாப்பிடுவான். அதனால் காரத்துக்கு நான் ஒரே ஒரு பச்சை மிளகா மட்டும் எடுத்துக்கிட்டேன். உப்பு தேவைக்கேற்ற மாதிரி சேர்த்துக்கிட்டேன். நம்ம வாரத்தில் ஒரு 3 நாள் 4 நாள் வந்து சிறுதானியங்கள், சிவப்பரிசி, கருப்பு கவுனி இந்த மாதிரி எடுத்துக்கலாம். நம்ம ஹெல்த்துக்கு வந்து ரொம்பவே நல்லது. சும்மா வெறுதா உப்புமா மட்டும் பண்ணினா குழந்தைங்க யாருமே சாப்பிட மாட்டாங்க. இந்த மாதிரி கேரட், பீன்ஸ் போட்டு நல்ல ஃப்ளேவராக பண்ணுனா சாப்பிட்றதுக்கு பிடிக்கும். அதே டைமில் வந்து டிஃபனுக்கு வந்து நான் என்னோடய ஹஸ்பண்டுக்கு பேக் பண்ணிக்கிட்டு இருந்தேன். கீரை, அப்புறம் வந்து சீனி அவரைக்காய், கொத்தவரங்காய் வந்து பேக் பண்ணிக்கிட்டேன். காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு மட்டும்தான் நான் இது பண்ணினேன். பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு மட்டும்தான் வந்து நான் தினை அரிசியை வச்சு பண்ணினேன். நானும் அதுதான் காலையில் சாப்பிட்டேன்.